வணக்கம். சர்க்கரை நோய் வந்தா முதல்ல பாதிக்கப்படுறது கால் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் கால், ஏன் கைவிரல்கள் இல்லனா நம்ம முகம்? இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயமா, இல்ல இதுக்கு பின்னாடி நம்ம உடம்போட ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கா? உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற இந்த ஒரு கேள்வியும் அது சம்பந்தமா நீங்க அனுப்புன குறிப்புகளையும் பார்க்கும்போது இது ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி இருக்கு. நம்ம உடம்பு தான் கிரைம் சீன், பாதிக்கப்பட்ட நபர் நம்ம கால்கள். வாங்க, இந்த மர்மத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். நீங்க இது ஒரு மர்மம்னு சொன்னதே ரொம்ப பொருத்தம். நாம இது ஒரு நோயா பாக்குறத விட நம்மள நாமே காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம உடம்பு எடுக்கிற ஒரு கடுமையான ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவா பார்க்கணும். இத ஒரு 5 தடயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கலந்துரையாடல் கடைசியில நம்ம உடம்பு ஏன் ஒரு பாகத்தை தியாகம் பண்ணி மிச்ச உடம்ப காப்பாத்த நினைக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு டிடெக்டிவ் கதைன்னா முதல்ல நமக்கு தேவை மோட்டிவ், அதாவது நோக்கம். இந்த விஷயத்துல உடம்போட நோக்கம் என்ன? ஒரு பிரச்சனை வரும்போது அது எதை காப்பாத்த முதல்ல முயற்சி பண்ணும்? கரெக்ட். உடம்போட முதல் மற்றும் ஒரே நோக்கம் உயிர் வாழ்றது. அதுக்காக அது தன்னோட விஐபிக்களை பாதுகாக்க எதை வேணும்னாலும் செய்யும். அந்த விஐபிக்கள் யாருன்னா மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல், அப்புறம் சிறுநீரகம். இந்த 5 உறுப்புகளும் தான் நம்ம உடம்போட கண்ட்ரோல் ரூம். இதுங்க இல்லாம வண்டி ஓடாது. ஓகே, இந்த விஐபிக்கள் எல்லாமே நம்ம உடம்போட மேல் பகுதியில மையத்துல இருக்கு. ஒரு கோட்டையோட ராஜாவும் மந்திரிகளும் இருக்கிற மாதிரி. அப்ப நம்ம கால்கள், அதுங்க நிலைமை என்ன? கோட்டைக்கு வெளியில இருக்கிற சாதாரண சிப்பாய்கள். உடற்கூறியல் மொழியில இத பெரிஃபரி, அதாவது வெளிவட்டம்னு சொல்லுவோம். நடக்கிறதுக்கும் நிக்கிறதுக்கும் கால்கள் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உயிர் வாழ்றதுக்கு அதுங்க உடனடி அத்தியாவசியம் கிடையாது. அதனால உடம்புல ஒரு அழிவு வரணும்னா, ஒரு சிக்கல் ஆரம்பிக்கணும்னா, உடம்பு ரொம்ப குறைவான முக்கியத்துவம் இருக்கிற இடத்துல இருந்து தான் அது ஆரம்பிக்கும். அதாவது கால்கள்ல இருந்து. அதாவது ஒரு பெரிய கம்பெனி திவாலாகும்போது அதோட தலைமை அலுவலகத்தையோ முக்கியமான ஆராய்ச்சி பிரிவையோ மூட மாட்டாங்க. எங்கேயோ தூரத்தில் இருக்கிற லாபம் வராத ஒரு சின்ன கிளையை தான் முதல்ல மூடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமா இது. அருமையான ஓமை, சரியா சொன்னீங்க. அது ஒரு திட்டமிட்ட இழப்பு. ஒரு தளபதி முக்கியமான கோட்டைய காப்பாத்துறதுக்காக வெளிவட்டாரத்துல இருக்கிற சின்ன படைகளை தியாகம் பண்ற மாதிரி, உடம்பும் தன்னோட கண்ட்ரோல் ரூமை காப்பாத்த கால்களை தியாகம் செய்ய துணியுது. சரி, உடம்போட நோக்கம், அதோட முன்னுரிமை இப்ப புரியுது. ஆனா அது எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்துது? இந்த அழிவுக்கான ஆயுதம் என்ன? இரத்த ஓட்டத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கதான் இயற்பியல் விதிகள் உள்ள வருது. நம்ம இதயம் ஒரு பம்ப் மாதிரி. அது ரத்தத்தை உடம்போட எல்லா பாகத்துக்கும் அனுப்புது. புவியீர்ப்பு விசை காரணமா இதயத்துல இருந்து கால்களுக்கு, அதாவது மேல இருந்து கீழே ரத்தம் போறது ரொம்ப சுலவும். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பிரச்சனை அந்த ரத்தம் திரும்ப மேல வர்றதுல தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அது புவியீர்ப்புக்கு எதிரா வேலை செய்யணுமே. மிகச்சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம உடம்புல, அதுவும் குறிப்பா கால்ல இருக்கிற அசுத்த ரத்தத்தை திரும்ப இதயத்துக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான வேலை. இதுக்காகவே நம்ம கால்ல இருக்கிற ரத்த குழாய்கள்ல வால்வ் மாதிரி அமைப்புகள் இருக்கு. ரத்தம் மேல ஏறினதும் அந்த வால்வ் மூடிக்கும், ரத்தம் கீழே இறங்காம இருக்கு. ம், நம்ம உடம்புல ஏற்கனவே இதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்போ சர்க்கரை நோய் வரும்போது அந்த சிஸ்டத்தை எது உடைக்குது? சர்க்கரை நோய் அந்த ரத்தத்தையே மாத்திடுது. ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகும்போது ரத்தம் கெட்டியாகி ஒரு மாதிரி பிசுபிசுன்னு ஆயிடுது. அதோட கழிவுகளும் சேரும்போது ரத்தம் இன்னும் தடிமனாகி கனமாகிடுது. இப்போ யோசிச்சு பாருங்க, தண்ணிய பைப்ல மேலே ஏத்துறது சுலபம். ஆனா அதே பைப்ல ஒரு கெட்டியான சேற்றை ஏத்தணும்னா மோட்டர் எவ்வளோ கஷ்டப்படும். ஓ, அந்த மாதிரி கெட்டியான கனமான ரத்தம் மேல ஏறுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த வால்வுகளாலையும் அதை சரியா கையாள முடியாது. அதேதான். இதனால கால்கள்ல இருக்கிற மிக மிக நுண்ணிய ரத்த குழாய்கள்ல, அதாவது மைக்ரோ வெசல்ஸ்னு சொல்லப்படுற குழாய்கள்ல ரத்த ஓட்டம் தடைப்படுது. ஒரு சாக்கடியில குப்பை அடைச்சா தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரி கால்ல கெட்ட ரத்தம் தேங்க ஆரம்பிக்குது. இதனாலதான் உடம்புலயே ரொம்ப தூரத்துல இருக்கிற கால்களுக்கு போற ரத்த ஓட்டம் முதல்ல கடுமையா பாதிக்கப்படுது. அப்போ ரத்த ஓட்டம் தடைப்பட்டு கெட்ட ரத்தம் தேங்கி நிக்குது. இது ஒரு ஹைவேல டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி. ஆனா டிராஃபிக் ஜாம் நேரத்தை தான் வீணடிக்கும். இங்க ஏன் இவ்ளோ பெரிய பாதிப்பு வருது? அந்த தேங்கி நிக்கிற ரத்தத்துல அப்படி என்ன விஷம் இருக்கு? நல்ல கேள்வி. அங்கதான் அடுத்த தடயம் இருக்கு. கழிவு மேலாண்மை. நம்ம உடம்பு ஒரு சுத்தமான வீடு மாதிரி. அது எப்பவும் கழிவுகளை வெளியேத்த முயற்சி பண்ணும், வியர்வை வழியா, மலம் வழியான்னு. ஆனா சர்க்கரை நோயில
உடம்புல கழிவுகளோட உற்பத்தி அதிகமாகி உடம்பால அத முழுமையா வெளியேத்த முடியாம போயிடுது. அப்படி வெளியேத்த முடியாத கழிவுகளை உடம்பு என்ன பண்ணும்? இப்போ உங்க வீட்டை யோசிச்சு பாருங்க. குப்பை வண்டி வரல, வீட்ல குப்பை சேர்ந்துருச்சு. அந்த குப்பை மூட்டைகளை நீங்க ஹால்ல வைப்பீங்களா இல்ல படுக்கை அறையில வைப்பீங்களா? மாட்டீங்க தானே? அதை எங்க வைப்பீங்க? எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல, ஸ்டோர் ரூம்லயோ இல்லனா வீட்டின் கடைசி மூலையிலயோ வைப்போம். சரியா சொன்னீங்க. நம்ம உடம்பும் அதேதான் செய்யுது. அது அந்த நச்சு கழிவுகளை இதயம், மூளை மாதிரி முக்கியமான ஹால்ல வைக்காது. அப்படி வச்சா மொத்த வீடும், அதாவது உடம்பே நாசமாயிடும். அதுக்கு பதிலா உடம்போட கடைசி முனையான கால்களை ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பயன்படுத்தி எல்லா கழிவுகளையும் அங்க கொண்டு போய் சேர்த்து வைக்குது. இது மூளை, இதயத்தை காப்பாத்த உடம்பு செய்யற ஒரு தந்திரமான தற்காப்பு. அடேங்கப்பா, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்ம கால்கள் தான் உடம்போட குப்பை தொட்டி மாதிரி. இது தெரியாம நாம அதை எவ்வளவு அலட்சியப்படுத்துறோம். சரி, இப்போ ரத்த ஓட்டம் கம்மி, கழிவுகள் அதிகம். இதனால கால்ல உணர்ச்சி குறையுதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி நடக்குது? இதுதான் பிரச்சனையின் அடுத்த கட்டம். இதுக்கு பேரு தான் நியூரோபதி, அதாவது நரம்பு பாதிப்பு. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளை ஒரு வீட்ல இருக்கிற எலக்ட்ரிக் வயர்கள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மூளை தான் மெயின் புக்ஸ். அங்க இருந்து உடம்போட கடைசி முனைக்கு, அதாவது கால் விரலுக்கு கரண்ட் போகணும்னா அந்த வயர் எவ்ளோ நீளமா இருக்கணும்? நம்ம உடம்புலயே மிக நீளமான நரம்புகள் கால்ல தான் இருக்கு. ஓகே, நீளமான வயர்கள். அதே சமயம் அந்த வயர்களுக்கு சப்ளை செய்யப்படுற கரண்ட், அதாவது இரத்த ஓட்டமும் ரொம்ப குறைவு. இப்போ யோசிங்க, இரத்தத்துல சர்க்கரையும் கழிவுகளும் சேர்ந்து ஒரு பவர் சர்ஜ் மாதிரி ஆகும்போது எந்த வயர் முதல்ல பாதிப்படையும்? நீளமான, மெல்லிய, குறைவான பவர் சப்ளை இருக்கிற வயர் தானே? ஆமா, வீட்ல பவர் ஏறி இறங்குனா தூரத்துல இருக்கிற ரூம்ல இருக்கிற பல்பு தான் முதல்ல பியூஸ் போகும். அதேதான் இங்கேயும் நடக்குது. அந்த நீளமான நரம்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் கிடைக்காததால அதுங்க மெல்ல மெல்ல செயலிழக்க ஆரம்பிக்குது. வயர் கட் ஆயிடுது. இதனால கால் விரல்கள்ல உணர்ச்சி குறையுது. செருப்புல ஒரு சின்ன கல் குத்தினாலோ தரையில இருக்கிற முள் குத்தினாலும் கூட வலி தெரியாது. அலாரம் சிஸ்டம் ஆஃப் ஆயிடுது. வலி தெரியாததால அந்த காயத்தை நாம கவனிக்க மாட்டோம். அது அப்படியே பெருசா ஆயிடுமா? அதுதான் பேரழியோட ஆரம்பம். கவனிக்கப்படாத சின்ன காயம் கூட பெருசாகி அதுல கிருமி தொற்று ஏற்பட்டு அழுக ஆரம்பிக்குது. இதுதான் சர்க்கரை நோயாளிங்க கால் இழக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். இந்த விளக்கம் எல்லாம் ஒரு திகில் படம் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்குது. இப்போ ஆரம்ப கேள்விக்கே வர்றேன். இதே நிலைமை கைகளுக்கு ஏன் வர்றதில்ல? கைகள்லயும் விரல்கள் இருக்கு, நுண்ணிய இரத்த குழாய்கள் இருக்கு, நரம்புகள் இருக்கு. ஆனா கால்கள் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? ரெண்டுக்கும் நடுவுல சில முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு. முதல்ல இருக்கிற இடம். கைகள் இதயத்துக்கு பக்கத்துல இருக்கு. தலைநகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு முக்கிய நகரம் மாதிரி. அதனால அதுக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப எளிதாகவும் வேகமாகவும் கிடைக்குது. ஆனா கால்கள் இதயத்துல இருந்து ரொம்ப தூரத்துல, எல்லையில இருக்கிற ஒரு கிராமம் மாதிரி. அதனால ரத்த சப்ளை சுவாபாவிகமாவே குறைவுதான். சரி, தூரம் ஒரு காரணம். ஆனா நான் ஒரு சோம்பேறி நாள்ல என் கால்களை விட கைகளை ரொம்பவும் அதிகமா பயன்படுத்துறது இல்லையே. வேற ஏதாச்சும் முக்கிய காரணம் இருக்கணுமே. இருக்கு. அதுதான் அதோட வேலை. அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன். கைகளோட வேலை ரொம்ப நுட்பமானது. சாப்பிடுறது, எழுதுறது, ஒரு விஷயத்த உணர்றது, சைகை காட்டுறதுன்னு. இதுக்கெல்லாம் அதுக்கு தொடர்ச்சியான உயர்தரமான ரத்த ஓட்டம் தேவை. ஆனா கால்களோட வேலை என்ன? உடம்ப தாங்கிறது, நடக்கிறது. இது ஒரு கடினமான வேலை. உடம்போட கணக்கு என்னன்னா, என்னால நடக்காம உயிர் வாழ முடியும். ஆனா சாப்பிடாமலோ உலகத்தோட தொடர்பு கொள்ளாமலோ உயிர் வாழ முடியாது. இது ஒரு கொடூரமான ஆனா ரொம்ப திறமையான கணக்கு. அதோட நம்ம கைகளை எப்பவும் அசைச்சிட்டே இருக்கும். அதனால அங்க ரத்தம் தேங்குறது குறைவு. ஆனா கால்கள் பெரும்பாலும் கீழே தொங்கிக்கிட்டே இருக்கு. அதனால புவியீர்ப்பு விசை காரணமா கழிவுகளும் அசுத்த ரத்தமும் அங்க தேங்குறது ரொம்ப அதிகம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த எல்லா காரணங்களையும் ஒன்னா சேர்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. உடல் கைகளை ஒரு முக்கியமான கருவியா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றா பார்க்குது. ஆனா கால்களை உயிர் பிழைக்கிறதுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு பகுதியா பார்க்குது. அதனாலதான் கை பாதுகாக்கப்படுது, கால் பலிகடா ஆக்கப்படுது. ஒருத்தரோட கால் அகற்றப்படுதுன்னா அது நாம உடம்போட தோல்வியா மருத்துவத்தோட தோல்வியா பார்க்கறோம். ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அது உடம்பு உயிர் வாழ்றதுக்காக போராடின போராட்டத்தோட கடைசி வெற்றியா கூட இருக்கலாம் இல்லையா? நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. கடைசி வெற்றி. அதுதான் சரியான வார்த்தை. அது தோல்வியே இல்ல,
அது உடம்போட கடைசி தற்காப்பு யுக்தி. கால்கள்ல இருக்கிற செல்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, ஊட்டச்சத்து கிடைக்கல, கழிவுகளும் வெளியேறல. இதனால அந்த செல்கள் இறந்து போகுது. இதுக்கு பேரு தான் கேங்க்ரீன், அதாவது திசுக்கள் அழுகி போறது. இந்த அழுகல் மட்டும் உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சா உயிருக்கே ஆபத்து. அந்த அழுகல் பரவாம தடுக்கத்தான் இந்த முடிவு எடுக்கப்படவா? ஆமா, இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்ட உடம்பு அந்த அழுகிய பகுதியை துண்டிச்சு முழு உடலையும் காப்பாத்த மறைமுகமா முடிவெடுக்குது. உங்க குறிப்பில் இருந்த உவம மாதிரிதான். ஒரு மரத்தை காப்பாத்துற அழுகிய ஒரு கிளைய வெட்டி விடுவது. இங்க மரம் நம்ம உடம்பு, கிளை நம்ம கால். அந்த கிளைய வெட்டலைன்னா மரம் முழுதும் பட்டு போயிடும். ஆக கால் அகற்றப்படுவது முழு உடலையும் காப்பாத்த எடுக்கப்படுற ஒரு தவிர்க்க முடியாத நடவடிக்கை. அது உடம்போட புத்திசாலித்தனம். ஆக சர்க்கரை நோயில் கால்கள் முதலில் பாதிக்கப்படுறதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய அறிவியல் இருக்கு. இது தற்செயல் கிடையாது. உடலோட முன்னுரிமைகள், புவியீர்ப்பு, கழிவு மேலாண்மை, நரம்புகளோட நீளம்னு பல காரணிகளின் அடிப்படையில உடம்பு எடுக்கிற ஒரு தற்காப்பு முடிவு இது. இது உடம்போக தோல்விய பத்தின கதை இல்ல, தன்னை காப்பாத்திக்க அது எவ்வளோ புத்திசாலித்தனமா போராடுதுங்கிற கதை. சரியா சொன்னீங்க. நம்ம உடம்பு நம்ம எதிரி இல்ல. அது கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மள காப்பாத்த போராடுது. அது அனுப்புற சின்ன சின்ன எச்சரிக்கைகளை நம்ம புறக்கணிக்கும் போதுதான் அது இது மாதிரி கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. கால் விரல்கள்ல ஏற்படுற மதமதப்பு, நிறம் மாறுறது, சின்ன புண்கள் ஆறுறதுக்கு தாமதமாகறதுன்னு அது முதல்ல எவ்வளவோ சிக்னல் கொடுக்குது. நாம தான் அதை கவனிக்காம விட்டுடுறோம். ஆமா. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த கால் பாதிப்பு, கால் அகற்றப்படுறதுங்கிறது உடம்பு பலமுறை அமைதியா எச்சரிக்கை செஞ்சதுக்கு பிறகு அது கடைசியா ஊதுற ஒரு மிகப்பெரிய அபாய சங்கு. அப்படியானா நம்ம அன்றாட வாழ்க்கையில இது போல தீவிரமா ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற மற்ற சின்ன சின்ன அமைதியான எச்சரிக்கைகள்ல எதையெல்லாம் நம்ம கவனிக்க தவறோம்? அது ஒரு சாதாரண தலைவலியா இருக்கலாம், இல்ல செரிமான பிரச்சனையா இருக்கலாம். உடம்பு நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கு. நாம அது கேட்க தயாரா இருக்கோமாங்கிறது தான் இங்க கேள்வி.